ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி வந்து மந்த்லி கான்ட்ராக்டோட க்ளோசிங் மற்றும் அந்த மந்தோட கடைசி வர்த்தக நாள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மார்க்கெட் வந்துட்டு இறங்கு முகமாக முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு லோயஸ்ட் க்ளோஸ், இப்போ சமீபத்தில் வந்த லோயஸ்ட் க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது அப்படியே நான் மாசத்துக்கு மாத்துறேன். மாசத்துக்கு நம்ம பார்க்கும்போது போன பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் இது ரெண்டுமே முக்கியம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் அந்த வரை இருந்தது. இப்போ அதோட லோ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 24,500. அப்போது போன மாதத்தோட லோ கட் பண்ணி ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு வருடத்தோட அதாவது இம்பேக்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் லோ அப்படின்னா 21,700. இது மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட்டாக பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாதத்தின் அடிப்படையில் இந்த வியூ நம்ம எப்போவுமே கிராஃபை பார்க்க மாட்டோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது சமீபத்தில் நமக்கு என்ன எக்ஸ்பெரி வச்சுருக்கோமோ அந்த எக்ஸ்பெரியை சார்ந்து தான் இருக்கும். அப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேஸ்டு நமக்கு இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அப்போ 21,700ம் 21,300ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இறக்கங்கள் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இறங்குது. ஆனால் இறக்கம்ங்கிறது எதனால வேணாலும் இருக்கட்டும். அப்போது இந்த இடத்தோட தாக்கம் டெக்னிக்கலாகவும் நம்ம நியூஸ் பேஸ்டுக்கும் உள்ளே கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட்டிவ் பிளேஸாக இருக்க போகுது. 21,300 டு 21,800. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த 22,500க்கு கீழே நமக்கு இங்கே ஸ்டேபிள் ஆச்சுனாலே மார்க்கெட் 21,800யும் 21,300யும் ரீடேஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அது நியூஸ் பேஸுக்கு அப்புறம் என்ன வேணாலும் மார்க்கெட் நடக்கணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதில் ஒரு தெளிவாக இருக்கணும். இந்த இடங்களை பார்த்து பயப்படாமல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க உங்கள் கிட்ட இருக்கிற தொகையை பிரித்து இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆனால் இதிலிட்டு திருப்பி இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த இடத்துலையும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பாக தான் இது தேடணும். அக்குமுலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்துட்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பயப்படக்கூடாது முதல். ஸோ அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட் என்ன நடக்கட்டும். ட்ரேடர் அப்படிங்கிறவங்க தான் ரொம்ப சூதானமாக இருக்கணும். மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது டெய்லி அப்படின்னு நம்ம மாற்றினா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களால் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதான ஒரு டே கேண்டில். இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டே கேண்டில்ஸ் இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். இதை தெரிஞ்சால் மட்டும்தான் ஓரளவுக்கு மார்க்கெட்டை நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை பார்க்க முடியும். நம்ம வெறும் கேண்டில் ஸ்டிக்கு மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. இதர காரணிகள் நிறைய இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்தியா விக்ஸுங்கிறது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட அனுபவத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். இதை வந்து திடமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 52 வீக்கோட லோ 8.7 இருக்குது. 52 வீக் ஹையோட 28.90. அதாவது கடந்த வர்த்தகத்தில் வந்து தான் அதிகபட்சமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா விக்ஸ் அதிகமாகுதுனாலே மார்க்கெட்டில் ஃபியர் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃபியர் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இதற்குண்டான அறிகுறி என்ன அப்படின்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் ஓப்பனுக்கு கீழும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழும் அதே மாதிரி எஸ்டர்டே லோ, மந்த்லி லோ, வீக்லி லோ அதற்கு கீழே இருக்கும் போதெல்லாம் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அப்போ இது அதிகமாக இருக்கிறதுனால
ரேஞ்ச் ஒரு நாளோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 400 புள்ளிகள், அதாவது 300 புள்ளிகள்ல இருந்து ஒரு 500 புள்ளிகள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா விக்ஸ் குறைவா இருக்கும்போது ஒரு வாரத்தோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு வாரத்தோட ரேஞ்சே உங்களுக்கு 300 டு 500 புள்ளிகள் இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு தினத்தோட பயணமே 300 டு 500 புள்ளிகள் இருக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டு ஆக்டிவ் மோட்ல இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன் இங்க ஆக்ஷன் மோட்ல இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு பிரீமியம் வந்துட்டு கரைவு நடக்கிறத விட ஆப்பனண்டோட இன்க்ரீஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும். இந்த இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கும்போது என்னன்னா, கரைவது எளிது. அதாவது கரைவது எளிதுன்னா, ஒரு டீகே ஏற்படுவது வந்துட்டு ஈஸியா நடக்கும். அடுத்து அதற்கு தகுந்த பிரீமியம் அப்ரிசியேஷன் வந்து குறைவா இருக்கும். ஆனா இந்த இடத்துல அப்படி என்னன்னா, டைம் வேல்யூ கரையிறது கம்மியா இருக்கும். அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவோட ஏற்றம் அதிகமா இருக்கும். அதாவது நான் சொல்லப்போனா, இப்ப மார்க்கெட் இறங்குது அப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்துட்டு ஒரு ரூ. 10 இறங்குறாங்க அப்படின்னா, அதுக்கு சேம் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 15, 20 அந்த அளவுக்கு ஏறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் மோடு வந்து ஜாஸ்தியா இருக்கும். டைம் வேல்யூ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஒரு ஆப்ஷன் செல்லர் பயத்திலேயே இருப்பாங்க. ஏன்னா அதாவது கரையவும் கரையாது. ஆனா அந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது ஸ்பீடா ரெக்கவர் ஆக பார்க்கும். அப்ப இந்த இடங்கள்ல வந்து ரொம்ப ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஆப்ஷன் பையருக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூமெண்ட்டா இருக்கும். ஏன்னா ரேஞ்சே நம்மளுக்கு அதிகமா இருக்கிறதுனால, ஏதாச்சும் ஒரு தப்பான இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துட்டாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு உண்டான ப்ராஃபிட்டுக்கு சின்ன ப்ராஃபிட் ஈஸியா காமிச்சிட்டு தான் போகும். அதனால இந்த இடத்த ஒரு ஆப்ஷன் பையரா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபியூச்சர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் கான்ட்ராக்ட் முடிஞ்சாச்சு. நமக்கு 22,331 இவங்க 22,318 நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஏப்ரல் மந்தோடது பார்த்தீங்கன்னா 22,426. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு 100 புள்ளிகளுக்கு உள்ளதாக இருக்குது. அப்போ ப்ரீமியம் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இதில் கால் செல்லர் புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த இடங்கள் சப்போர்ட் பிளேஸில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, கால் செல்லர் ப்ராஃபிட் இருந்தால் புக் பண்ண பார்ப்பாங்க. அதனால குயிக்காக ரெக்கவர் கிடைக்கும். ஆனா அது ஸ்டேபிள் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதையும் உன்னிப்பாக நம்ம பார்த்துட்டு வர வேண்டும். அடுத்து ஆடட் பிரீமியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோடது ஏப்ரல் 7 கான்ட்ராக்ட். அதுக்கு முந்தின நாள் ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்ம பார்க்கறக்கு என்ன பண்ணுவோம்னா, சேம் ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸில் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் 25 புள்ளிகளுக்கு கம்மியாக எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதை நம்ம பார்க்கும்போது 494, 460 கிட்டத்தட்ட 34 பாயிண்ட் இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் ஜாஸ்தி. அப்போ 22,850 இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இது பார்த்தீங்கன்னா 465, 482. அப்போ கிட்டத்தட்ட 17 புள்ளி. அப்போ நமக்கு இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்னன்னா 480. அப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமானது. இதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் அதிகமாக இருக்கு. இந்தியா விக்ஸும் அதிகமாக இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அப்போ 400ன்னா ஒரு இவ்வளோ பிரீமியம் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு ரேஞ்ச். அப்போ இந்த 2 டோட்டல் பிரீமியம் நம்ம பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. 465, 480, 500, 500ன்னு வச்சுட்டாலே 1000 பாயிண்ட்ஸ் உள்ள இருக்கு. இப்போ இதை ஷார்ட் ஸ்ட்ராடலோ இல்லைன்னா லாங் ஸ்ட்ராடலோ பண்ணுறவங்களுக்கு உண்டான மூமெண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதுவே நமக்கு காட்டுது. அதனால இந்த இடங்கள்ல நீங்க பை பண்ணி வச்சுட்டு நமக்கு அந்த பாயிண்ட் இருக்கும். பட் ஆனால் ப்ரீமியம் கரைவு ஏற்படும் போது இது ஒரு ஹையர் ப்ரீமியம். இப்போ ஹோல்டு பண்றவங்களுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது இங்க நல்லதா இருக்கும். அப்போ இந்த ப்ரீமியம் நம்ம வந்துட்டு என்ன இருக்கு 465, 482. அப்போ கிட்டத்தட்ட 475 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த 475. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 22,350. இதோட பிரீமியம் நமக்கு பார்த்தீங்கன்னா 382, 397. அப்போ 390ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 475 டு 390 அப்படிங்கிறது நமக்கு 85 ரூபாய் என்ன இருக்குன்னா மார்க்கெட்டில் டிகே ஆயிருக்கு. இது பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 25,850. இந்த 25,850ல மைனஸ் இந்த 500ன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ப்ளஸ் 500ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த -500 பண்ணும்போது 22,350 வருது.
இந்த பக்கம் 500 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணும்போது 23,350 வருது. இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? 22,350ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 400ன்னு வச்சுக்கலாம். அப்போ 22,350 400 மைனஸ் பண்ணால் 21,950. இந்த பக்கம் நம்ம 350 பாயிண்ட் 400 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணால் 22,750 வரும். இப்போ 22,350னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது 22,350. அப்போ இந்த க்ளோசிங் என்ன ஆகுதுன்னா, புட் செல்லர் வந்துட்டு பயப்படுற இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் இதற்கு முன்னாடியோட க்ளோசிங்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இதனால 22,350க்கு கீழே வணிகம் நடைபெற்றாலே புட் செல்லர் பயப்படும். அப்போ புட் செல்லர் பயப்படும்னாலே மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையும் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழேயும் இருந்தாலே என்ன ஆகிடும்? இந்த இடத்துல புட் செல்லர் பேனிக் பிளேஸ்க்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் நமக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே மட்டும் நின்னாலே போதும். இந்த இடத்துல என்ன ஆயிடும்? கால் செல்லர் வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய இடத்துல இது இருப்பாங்க. அப்போ இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் 22,350. இது எப்படி வந்தது அப்படின்னா 22,850ஓட ஸ்ட்ரைக்கில் இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ஆடட் ப்ரீமியம் நம்ம செக் பண்ணணும். அப்போ ஆடட் ப்ரீமியம் என்ன? நமக்கு 22,850ஓடது 22,850 465 500னா நம்ம 1000ன்னு வச்சுட்டோமா? இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் 655 அண்ட் 185 200ன்னு வச்சுட்டாலும் கூட நமக்கு 855. அப்போ இங்கே என்னன்னா நமக்கு ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. அப்போ 22,350க்கு கீழே நிலை பெற்றால் மட்டும்தான் நமக்கு 22,350க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய கட்டாயம் ஏற்படலாம். இதையும் உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அப்போ 22,350ஓட டேட்டா எடுத்ததுனால ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம 400 பாயிண்ட் எடுத்து நம்ம பார்த்தோம். ஸோ இதோட ஆடட் ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆப்ஷன் செயின். இதில் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 30 இந்த மாதிரி இருக்குது. இந்த இடங்கள்ல என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாகவே பில்ட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டோட ரேஞ்ச் இங்கே பெருசாக இருக்குது. நம்ம 400 to 500 புள்ளிகள் ரேஞ்ச் எதிர்பார்க்கறதுனால மார்க்கெட் மூமெண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ எளிதாக இந்த இடத்துல என்ன ஆகுனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகாது. லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதற்கு தகுந்த மாதிரி தான் மூமெண்ட்ஸாக நீங்கள் எதிர்பார்க்கணும். அதனால் முந்தைய நாள் தாக்கம் என்ன? அப்போ முந்தைய நாளோட தாக்கம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அதிக டவுன் நடந்திருக்கு. அப்போ இந்த டவுனுக்கு என்ன பண்ண போறாங்க? அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த அளவுக்கு டவுன் ஆனால கால் செல்லர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்போ இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ புட் செல்லர் மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நின்னாலும் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நின்னாலும் இப்போ வந்து லோவுக்கு கீழே இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இறங்குறதுக்கு வாய்ப்பாக மாறிடும். அப்போ என்ன ஆகணும்? இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ்ல இருந்து இந்த சம்பவமெல்லாம் நடந்ததுன்னா மார்க்கெட் எல்லாம் இறக்கத்திற்கு வாய்ப்பாக போயிடும். சப்போஸ் இந்த இடத்துல இந்தியா விக்ஸ் மைனஸ் வராங்க, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் ஒரு நாளோட ரேஞ்ச் நமக்கு கிட்டத்தட்ட 300 to 500 புள்ளிகள் இருக்க போகிறது. ஸோ இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் மூமெண்ட்டுக்கு இது பண்ணுங்க. இன்வெஸ்டர்ஸாக கொஞ்சம் மாறுங்க. இந்த இடத்துல இதை வந்து ஒரு அக்கமுலேஷன் பீரியடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாலும் கூட நமக்கு இன்னும் கீழே வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட் இறங்கும்னு வெயிட் பண்ணுறதை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அக்கமுலேஷன் பண்ணலாம். சப்போஸ் இது பிரேக் ஆகாத வரை பிரச்சனை கிடையாது. பிரேக் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20,000 to 18,000 கூட வரலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்து பயந்துட்டெல்லாம் நம்ம இருக்க வேண்டாம். உங்களுக்கு இன்வெஸ்டராக இருக்கிறவங்க நமக்கு இந்த இடத்துல என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற நீண்ட கால அடிப்படையில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிற மாதிரி பீரியடில் இருக்கிறவங்க இந்த இடத்துல உங்களுக்கு எது ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணுங்கள். முடிந்த அளவு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சீப்பராகவே இப்போ இருக்குது. அதனால் ரயில்வே ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.